வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் லைவில் நாங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் இருக்க செட்டிங்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸ்கேல்ப் மாஸ்டர் லைட் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுற லெவல்ஸ்க்கான இண்டிகேட்டர். அதுதான் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற லொக்கேஷனை நமக்கு ப்ளாட் பண்ணி காட்டும். சரிங்களா? இதில் முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னா, இப்போது இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இனிஷியல் பேலன்ஸ் நியூயார்க்குடைய இனிஷியல் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். அது வரைக்கும் தான் இந்த பாக்ஸஸ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே டைம் ஃப்ரேமில் இந்த பாக்ஸஸ் ஹைட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது செஷன் பாக்ஸுடைய அவுட்லைன். இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அவுட்லைனுடைய வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் அப்படிங்கிறது ஏஷியன் அண்ட் லண்டனுடைய லெவல்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் டிக்கில் இருக்கலாம். அப்போது ஏஷியனுடைய லெவல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஏஷியன் செஷனில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் ஹை போகும், லோ போகும் அப்படின்றத மெஷர் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி லண்டன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லண்டனுக்கான ஹை லோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி தான் காட்டும். ஸோ அதுதான் இதோடைய ஒர்க்கு மெயினாக. நம்ம ரெண்டுத்தையும் கூட ஆனில் வச்சுக்கலாம். இல்லை எந்த செஷனில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். பட் ரெண்டுத்தையுமே ஆனில் வச்சுக்கிறது நல்லது. அது எப்போனா பர்டிகுலராக லண்டனுக்கு ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஏஷியன் ஆனில் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா ஏஷியனோட ஹை வந்து லோ வந்து டார்கெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதுக்காக. சரிங்களா? ஏஷியனில் ட்ரேட் பண்ணும்போது லண்டன் ஆனில் இருக்கணுன்ற அவசியம் தேவையில்லை. அது ஆஃபில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் இப்போ ஏஷியன் தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லண்டன் நம்ம அடுத்த வீடியோவில் பற்றி பார்ப்போம். ஏஷியனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால லண்டனை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது அடுத்து வந்து கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி. இப்போ ஃபாரெக்ஸை தவிர வேறு ஸ்கிரிப்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரிப்டோ அண்ட் கமாடிட்டியில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இங்கே காட்டுற ஸ்கிரிப்ட் எல்லாமே இதில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாப் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே. சரிங்களா? இது ஷேடோ பாக்ஸ் அப்படின்றது எல்லாமே மார்க்கெட்டுடைய ஓப்பனிங். ஏஎன் அப்படின்னா ஏஷியன் வரும். இது பாருங்கள், இது ஏஷியன் கலர்ஸ், இது ஃப்ராங்க்ஃபர்ட், இது லண்டன் அண்ட் நியூயார்க். ஸோ எந்தெந்த மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஏஷியன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லண்டன் அண்ட் நியூயார்க் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ராங்க்ஃபர்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏஷியனில் முடியும் போது அதில் ரிவர்சல் ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஃப்ராங்க்ஃபர்ட் ஆனில் வச்சுருப்போம் எப்போவுமே ஏஷியனில். இது எல்லாமே பிவோட் லெவல்ஸ். இதை இப்போதைக்கு நான் டெம்பரரியாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேடிங் அப்போ கண்டிப்பாக ஆனில் இருக்கும். ஏன்னா ட்ராப் வால்யூம்ஸ் எங்கே இருக்குன்றத இதோட யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதனால் அது ஆனில் இருக்கும். இனிஷியல் பேலன்ஸும் ஆனில் இருக்கும். அது இருந்தால் தான் நமக்கு ட்ரேடே எடுக்க முடியும். அது இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது, பிளாங்காக இருக்கும். பிளைண்டாக தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த லெவலில் மட்டும் வச்சு. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இனிஷியல் பேலன்ஸும் ஆன் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவைப்படும் போது ஏஷியன் செஷன் இனிஷியல் பேலன்ஸ் கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ணால் அதோடைய ட்ரேட் செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் AR50, AR0, நியூயார்க் ரிவர்சல் பார்ப்போம். இதில் வந்து லண்டன் ரிவர்சல் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் செட்டப் நம்மக்கிட்ட. இப்போ ஒவ்வொன்றும் எப்படின்ட்டு ஒரு வீடியோவிலே பார்த்துருவோம். இப்போ பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது நியூயார்க் ரிவர்சல் வச்சுட்டு நியூயார்க்கோட ரேஞ்சை வச்சுட்டு ஏஷியனில் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், நியூயார்க்குடைய ரேஞ்ச் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறோம். நீங்கள் அளந்துலாம் பார்க்க தேவையில்லை, எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 38 பிப்ஸ் இருக்குது. 50 பிப் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 25 பிப் மேலே போச்சு அப்படின்னாலுமே நமக்கு நியூயார்க் ரேஞ்ச் வந்து 25 பிப்பை விட அதிகமாக இருக்குது. அப்படின்னா நாம் பார்க்க போகிறது ஸ்டாப் ஹண்ட் நடக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஸ்டாப் ஹண்ட் நடந்தால் என்ட்ரி. அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடில் பாருங்கள், 25 பிப்போட அதிகமாக இருக்குது ரேஞ்சு. ஸோ ஸ்டாப் அண்ட் நடந்துடுச்சு. இது வந்து ஸ்டாப் அண்ட் மூவ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது தெரியும். இது ஸ்டாப் அண்ட் தான். ஸ்டாப் அண்ட் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எப்படி இருக்குன்றது கிளியராக நமக்கு காமிச்சிடும். ஸ்டாப் அண்ட் நடந்ததுக்கப்புறமா மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னா மிடில் லெவலுக்கு வரும். செகண்ட் டார்கெட் தான் லோ லெவல். பட் நம்ம அதுக்குள்ளே கவர் ஆகுற இந்த கிரே பாக்ஸோட லெவல் வரைக்கும் டார்கெட் ஹோல்டு பண்ணாலே போதுமானது. சரிங்களா? அதனால் ரொம்ப லோ வரைக்கும் போக தேவையில்லை. நமக்கு இந்த கிரே பாக்ஸோட டார்கெட்டை கேட்ச் பண்ணாலே போதும்.
ஸோ ஸ்டாப் அண்ட் மேலே நடந்ததுன்னா மிடில் வரைக்கும் மார்க்கெட் வரும், இல்லை ஸ்டாப் அண்ட் கீழே நடந்ததுன்னா மிடில் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஏஷியனுக்கு இவ்வளோ தான். ஸோ லண்டனுக்கு அடுத்து வேறு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, மிடில் நடந்திருக்கு, சாரி டாப்பில் நடந்திருக்கு. அப்போ மிடில் வரைக்கும் வரணும். மிடில் வரைக்கும் வர்றதுக்கு எங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கேல்ப் மாஸ்டரில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பேட்டர்ன் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி போகலாம். இல்லையா, பாக்ஸ் செஷன் ஓப்பனிங் அப்போது நமக்கு பேண்ட் பவுன்ஸில் என்ட்ரி கிடச்சாலும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு டார்கெட்டை வந்து நீங்கள் இந்த மிடில் லெவல் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். கண்டிப்பாக அது பொறுமையாக வந்து சேர்ந்துடும். 9 மணிக்குள்ளே வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 9-10 மணிக்கெல்லாம் வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க ஏஷியனில் நான் எடுக்கிற செட்டப். இது வந்து ஃபஸ்ட் ஓவர் செட்டப். இதுவே இந்த நியூயார்க் ரேஞ்ச் வந்து லெஸ் தென் 25 பிப் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுப்போம். எப்படி இதில் இந்த ரேஞ்சுக்கு நம்ம எப்படி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுத்தோமோ அதே மாதிரியான ட்ரேட்ஸ் எடுப்போம். அவ்வளோதான். அதுக்கு வந்து 2-3 லெவல்ஸ் இருக்குது. 2 லெவல்ஸ் தான் இருக்குது, சாரி. அந்த 2 லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு 2 விதத்தில் என்ட்ரி கொடுக்கும். ஒன்று அப் சைடில் இங்கேருந்தே இந்த இந்த பாக்ஸுடைய மிடில் லெவல்லேருந்தே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த மிடில் லெவல் வரைக்கும் வந்துட்டாவது மார்க்கெட் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 25 பிப்புக்கு கம்மியாக இருந்ததுன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே அது ரியல் பிரேக் அவுட்டான்னு பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாம் எடுக்க வேண்டிய ட்ரேட்ஸை 2 லெவலில் இனிஷியேட் பண்ணலாம். ஒன்று மிடில் லெவலில் கிடைக்கும், இல்லைனா இங்கேருந்தே கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஏஷியன் ஏயுடி யூஎஸ்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி ஏயுடி யூஎஸ்டி என்ன பண்ணியிருக்கு, பிப் கவுண்ட் பாருங்கள். பிப் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 23.25 பிப் இருக்குது. அப்போது மேலே பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறமா ரீடெஸ்ட் பண்ண எங்கே வந்திருக்கு, மிடில் லைனில் வந்துட்டு, மிடில் லைனில் வந்ததுக்கப்புறம் என்ன வரும்னா டபிள்யூ போட்டிருக்கும். ஸோ நம்ம யூசர்ஸ் இன்றைக்கி லைவ் அட்டன் பண்ணும்போது கவனிச்சிருப்பாங்க, சொல்லியிருந்தோம் இந்த அப்டேட்டை. மிடில் வந்து என்ன பண்ணியிருக்கு, டபிள்யூ போட்டுட்டு நம்ம டபிள்யூவில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு டோட்டல் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ட்ரேடு. ஸோ பை அப்படின்னா நமக்கு இந்த லெவலுக்கு மேலே தான் பை இல்லையா, பட் இங்கே கீழே இருக்குது. அப்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரான ஒரு செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது என்ன செட்டப்னு கண்டிப்பாக தெரியும். பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் மெத்தட், அந்த மெத்தட் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். பேண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணுவோம். பேண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் கிடைக்கும் போது என்ட்ரி எடுப்போம். பேட்டர்ன் எங்கே கிடச்சிருக்கு, இங்கே பாருங்கள், டபிள்யூ பேண்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் மெத்தட். ரீடெஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, பேட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த பேட்டர்னை வச்சுட்டு நம்ம என்ன டார்கெட் ஹோல்டு பண்ண போகிறோம், இந்த கிரே பாக்ஸ் ஹோல்டு பண்ணுவோம். பட் இப்போ நம்ம பிரேக் அவுட்டுக்கு என்ட்ரி எடுத்தது பார்த்திங்கன்னா நியூயார்க் ரேஞ்சுக்கு. ஸோ அதோடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பாக்ஸ். ஸோ மினிமம் அந்த ஆரஞ்சு பாக்ஸுடைய பாட்டம் லைனையாவது டச் பண்ணும் மார்க்கெட். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரேடை கண்டினியூ பண்ண கொண்டு போக முடியும். ஸோ இந்த லெவலில் நம்ம என்ட்ரி போட்டோன்னா கூட இது இந்த லெவல் தான், இதுதான் ஸ்டாப் லாஸ். நமக்கு மினிமம் நமக்கு இது வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ அதோடைய டார்கெட்டை நமக்கு எப்படி இருந்தாலும் லண்டன் ஓப்பனுக்குள்ளே போய் சேர்ந்துடும். லண்டன் ஓப்பனில் போய் சேரணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்எஃப்பி நியூஸ் டைம்லேயும் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் இதை ரொம்பவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டீம்லேயே ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க அது கூட கம்பைன் பண்ணி ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க டெவலப் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு செட்டப் பார்த்துட்டோம். இன்னொரு செட்டப் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.